வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. நம்ம வந்து யூஜிடிஆர்பி யூனிட் 1ல் ஹட்சன் புக்கு பார்த்துட்ருக்கோம். இதில் ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பார்த்துட்ருக்கோம். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் இன்றைக்கி நம்ம மார்லோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மார்லோவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மார்லோஸ் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஈவன் கிரேட்டர். மார்லோவோட வரலாறை பார்த்தோம் அப்படின்னா வந்து அது ரொம்பவே இன்னும் பெருசு தான். யாரோட பீரியட்லனா ஷேக்ஸ்பியரோட பீரியடில். எ மேன் ஆஃப் ஃபியரி இமேஜினேஷன் அண்ட் இம்மன்ஸ் தோ இல் ரெகுலேட்டட் பவர்ஸ் ஹூ லிவ்ட் எ வைல்டு பொஹீமியன் லைஃப். இவருக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் கற்பனை சக்தின்னு சொல்லுவோம்ல, அது ரொம்பவே இருக்குது. இருந்தாலும் அவர் வந்து என்ன மாதிரி ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணி போயிருக்காரு அப்படின்னா வந்து ஒரு சுதந்திரமாக ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணி போயிருக்கிறாரு. அண்ட் வைல் ஸ்டில் யங் வாஸ் கில்ட் இன் ட்ரங்கன் ப்ரால். அதாவது மது போதனால் ஒரு சண்டை நடக்கும் இல்லையா, குடிச்சிட்டு போட்ட சண்டையில் அவர் வந்து இறந்து போயிட்டார். எப்போ இறந்துருப்பாருன்னா 1587 வந்து இறந்துருப்பார். ஹி வாஸ் பை நேச்சர் ஃபார் மோர் ஆஃப் எ லிரிக் போயட் தென் எ ட்ரமட்டிஸ்ட். இவர் வந்து நமக்கு கிறிஸ்டோஃபர் மார்லோனா வந்து ஒரு ட்ரமட்டிஸ்ட், ட்ராஜடி எழுதுகிற ஒரு ட்ரமட்டிஸ்டாக தான் நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவர் ட்ராமா எழுதுறதை விட லிரிக் போயம் எழுதுறதுல தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எட் ஹிஸ் இருந்தாலும் டர்ம்பலைன் த கிரேட், டாக்டர் ஃபாஸ்டர், த ஜூ ஆஃப் மால்டா அண்ட் எட்வர்ட் டூ, இது எல்லாமே அவரோட கிரேட் பிளேஸ். இது எல்லாமே அவர் இதில் யூஸ் பண்ணுற பொம்பாஸ்டிக் அண்ட் எக்ஸ்ட்ராவேஜன்ஸ். இந்த ரெண்டு பொம்பாஸ்டிக்னால் என்னென்னு சொல்லுவோம், ரொம்ப மிகைப்படுத்தி எழுதுறது, அதுதானே வந்து பொம்பாஸ்டிக் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். 2024 கூட இது ஒரு கொஸ்டினாக வந்திருந்தது. ஷேக்ஸ்பியர் தன்னோட ட்ராமாவில் எந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ், எந்த மாதிரி ஒரு ஸ்டைலை வந்து யூஸ் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டினாக இருந்தது. அதனால் இந்த பொம்பாஸ்டிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று தான். அப்போது எக்ஸ்ட்ராவெஜன்ஸ்னால் வந்து ரொம்பவே ஆடம்பரமாக எழுதுறது, இதெல்லாம் எழுதுனதுனால by which they are frequently married give him the place of preeminence among our pre-Shakespearean playwrights. இதெல்லாம் அவருக்கு வந்து ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி உள்ள ரைட்டர்ஸில் வந்து இவருக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸை கொடுக்குது. இன் திஸ் பிளேஸ் ஹி ரியலி ஃபிக்ஸ் த டைப் ஆஃப் ட்ராஜடி அண்ட் க்ரானிக்கல் பிளே ஃபார் ஹிஸ் இமீடியட் சக்ஸஸர் அண்ட் இன் தம் ஹி ஆல்சோ இன்ட்ரடியூஸ் அ பிளாங்க் வேர்ஸ். இது ரொம்பவே முக்கியம். ஷேக்ஸ்பியரோட பீரியடில் யார் பிளாங்க் வேர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோ. ஓகேவா? கிதட்டோ confined to classic plays and private representations to the romantic drama and the public stage. இப்போது இந்த பிளாங்க் வேர்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து நார்மலாக ஒரு கோர்ட்டில் நடக்கிற, அதாவது அரசவையில் நடக்கிற ஒரு சில நாடகத்துக்காண்டியும், அப்படி இல்லைனா வந்து பாரம்பரியமாக கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ட்ராமாவுக்கு மட்டும்தான் இந்த பிளாங்க் வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் நம்ம கிறிஸ்டோஃபர் மார்லோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நார்மலாக ஒரு பப்ளிக் பிளேஸில் கூட, பப்ளிக் ஸ்டேஜ், பொது மேடையில் கூட இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்த பிளாங்க் வேர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. That Shakespeare, who must have known him well and who probably collaborated with him. ஷேக்ஸ்பியர் வந்து இவர் யூஸ் பண்ண இதை பற்றி தான் இதை ஃபாலோ பண்ணி தான் ஷேக்ஸ்பியர் தன்னோட ட்ராமாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி அவர் கூட சேர்ந்து கூட அவர் வந்து ட்ராமா எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ப்ராபப்ளி, மேபி, இது வந்து கன்ஃபார்மாக கிடையாது. ப்ராபப்ளி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம், வந்து அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. was at first profoundly influenced by him is evident. அவரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. என்ன எவிடன்ஸ் இருக்குது? his early blank verse is fashioned on Marlowe's. இவரோட பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ண ஒர்க் எல்லாமே வந்து மார்லோவோட இருந்து ஃபாலோ பண்ணி அவரோட தாக்கத்தினால தான் எழுதினது. அதில் ஹிஸ் நெரேட்டிவ் போயம்ஸ், யாரோட நெரேட்டிவ் போயம்? ஹிஸ் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து ஷேக்ஸ்பியர். அவரோட நெரேட்டிவ் போயம் என்னன்னு பார்த்தோன்னா வீனஸ் அண்ட் அடோனிஸ். இட் இஸ் இன் பார்ட் அட்லீஸ்ட் இன்ஸ்பயர்ட் பை மார்லோ ஹீரோ அண்ட் லியாண்டர். இப்போது ஷேக்ஸ்பியர் எழுதின நெரேட்டிவ் போயமான வீனஸ் அண்ட் அடோனிஸ் யாரை பார்த்து இன்ஸ்பயராக எழுதியிருக்காருன்னா வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோவோட ஹீரோ அண்ட் லியாண்டர் போயம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதியிருக்கிறாரு ஷேக்ஸ்பியர். அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் எழுதின ரிச்சர்ட் 3, அப்புறமா வந்து ரிச்சர்ட் 2 ரொம்ப ஃபேமஸான பிளே. நம்ம யூஜிடிஆர்பி சிலபஸில் 3rd யூனிட்டில் இருக்குது. இது கண்டிப்பாக நமக்கு இம்பார்ட்டண்டான பிளே, அதை நம்ம படிச்சிருப்போம். இப்போ ரிச்சர்ட் 3, ரிச்சர்ட் 2 இந்த ரெண்டுமே ஆர் கிளியர்லி பேஸ்டு ஆன் த மாடல் ஆஃப் க்ரானிக்கல் பிளே ப்ரொவைடட் இன் எட்வர்ட் த செகண்ட். இப்போது இந்த கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதின எட்வர்ட் த செகண்ட் இதை பார்த்து தான் ஷேக்ஸ்பியர் தன்னோட ஹிஸ்டாரிக்கல் பிளேயான ரிச்சர்ட் 2 அண்ட் ரிச்சர்ட் 3 இந்த ரெண்டையுமே கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஈவன் இன் த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்
Even in the Merchant of Venice, there are many details to show that Shakespeare wrote with the Jew of Malta in mind. இப்போ ஷேக்ஸ்பியர் எழுதின மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராமா கூட யாரோட பிளேயை வந்து மைண்டில் வச்சுட்டு எழுதியிருக்காருன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோட ஜூ ஆஃப் மால்டா அப்படிங்கிற ஒர்க்கை மைண்டில் வச்சுட்டு எழுதுதாக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4 கொஸ்டின்ஸாக இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். கிறிஸ்டோஃபர் மார்லோட ஹீரோ அண்ட் லியாண்டரை பார்த்து வீனஸ் அண்ட் அடோனிஸ் அப்படிங்கிற போயம் எழுதியிருக்கிறார் ஷேக்ஸ்பியர். எட்வர்ட் II பார்த்து ரிச்சர்ட் II ரிச்சர்ட் III வந்து எழுதியிருக்கிறாரு. அப்புறமா ஜூ ஆஃப் மால்டாவிலேருந்து மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. கிறிஸ்டோஃபர் மார்லோ யூஸ் பண்ண பிளாங்க் வெர்ஸை யூஸ் பண்ணி அவரோட ஒர்க்கில் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்புறமா ஃபேமஸான ஒரு முக்கியமான ஆத்தரோட லைஃபுக்குள்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷேக்ஸ்பியரோட லைஃப். வில்லியம் ஷேக்ஸ்பியர் இவரை பற்றி தெரியாதது நாங்கள் யாருமே இருக்காது. தாமஸ் கார்லே வந்து சொல்லியிருப்பார் அவரோட எஸ்ஸேல 1841 வந்து 6 எஸ்ஸேஸ் பப்ளிஷ் பண்ணியிருப்பார் தாமஸ் கார்லே. அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து இங்கிலாண்டில் வந்து ஒரு கிங்கு வேணுமா ஒரு போயட் வேணுமான்னு கேட்டாங்க, அப்படி ஷேக்ஸ்பியர் வேணுமான்னு கேட்டாங்கன்னா நாங்கள் கிங்கை கூட விட்டு கொடுத்துருவோம், ஷேக்ஸ்பியரை விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா வந்து கிங்கு கூட அடுத்தடுத்து வேறு கிங் வந்து நம்ம உருவாக்கிக்கலாம், ஆனால் ஷேக்ஸ்பியர் மாதிரியான ஒரு போயட்டை வந்து நம்மளால் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கார்லே வந்து அவரோட எஸ்ஸேல சொல்லியிருப்பார். டான்டே எவ்வளோ ஃபேமஸோ அதே அளவுக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லி அவர் டிஃபெண்ட் பண்ணி எழுதியிருப்பார் வில்லியம் ஷேக்ஸ்பியரை. இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியரை கிரிட்டிசைஸ் பண்ணாத ரைட்டர்ஸே இருக்க மாட்டாங்க. இவரோட ப்ளே வந்து நாட் ஃபார் ஆல் பென் ஜான்சன் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாரு. பென் ஜான்சன் என்ன சொல்லியிருப்பாங்க, ஷேக்ஸ்பியர் வாஸ் நாட் ஆஃப் ஆன் ஏஜ் பட் ஃபார் ஆல் டைம். அவரோட பிளேஸ் எல்லாமே எல்லா டைமுக்கும் பொருந்துகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த ஷேக்ஸ்பியரோட ஏஜில் உள்ளவங்களுக்கு மட்டும் பொருந்தது, பின்னாடி வர எல்லாருக்குமே அவரோட பிளே பொருந்தும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதுக்கான ஒரு எவிடன்ஸாக தான் என்ன பிளேலாம் பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து ஒத்தலோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள சஸ்பீசியஸ் மைண்டு இப்போ உள்ள பீப்புள்ஸ்க்கும் இருக்கும். அதே மாதிரி மேக்பெத் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு விமனோட வயிற்றில் பிறக்காத ஒருத்தனால தான் மேக்பெத் வந்து டெத்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்திலேயே சி செக்ஷனை பற்றி வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த பென் ஜான்சன் தன்னோட ஃபஸ்ட்டு போலியோ 1623 வரும்போது அதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெமரி கொடுத்துருப்பாரு. டு த மெமரி ஆஃப் மை பிலவுட் த ஆத்தர் மிஸ்டர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அண்ட் வாட் ஹி ஹேத் லெஃப்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் வந்து பப்ளிஷ் பண்ணி அவருக்கு ப்ரீஃபேஸ் மாதிரி கொடுத்துருப்பாரு. அதில் தான் ஷேக்ஸ்பியர் ஹி வாஸ் நாட் ஆஃப் ஆன் ஏஜ் பட் ஃபார் ஆல் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது எல்லாமே நமக்கு ஃபெமிலியரான விஷயந்தான். ஓகேவா? இதே மாதிரி நிறையா ட்ரைடனாக இருக்கட்டும் மில்டனாக இருக்கட்டும் சொல்லி நிறைய பேர் பேசியிருக்காங்க ஷேக்ஸ்பியரை பற்றி. இப்போ அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் born on about 23rd April 1564. இது வந்து 23rd வந்து பேப்டைஸ் பண்ணதுலேருந்து 3rd டேவை வந்து அவரோட பர்த்டே எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மைக்கே அவர் இது பர்த்டேவான்னு தெரியலன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். 1564 பிறந்திருக்கிறாரு. எந்த இடத்துல அப்படின்னா வந்து ஸ்ட்ராட்ஃபோர்ட்-ஆன்-அவன் அப்படிங்கிற இடத்துல வார்விக்ஷயர் அப்படிங்கிற லொக்கேஷனில் வந்து பிறந்திருக்கிறாரு. ஹி வாஸ் த சன் ஆஃப் எ ப்ராஸ்பரஸ் ட்ரேட்ஸ்மேன் ஆஃப் த டவுன். அந்த டவுன்லேயே வந்து நல்ல வெல்த்தியாக இருந்த ஒரு ட்ரேட்ஸ்மேன், ஒரு வியாபாரியோட பையன்தான் ஷேக்ஸ்பியர். ஹூ எ லிட்டில் லேட்டர் பிகம் எ ஹை பெய்லிஃப் ஆர் மேயர். யார் வந்து மேயராக மாறி இருக்காங்க அப்படின்னா வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க அப்பா, ஷேக்ஸ்பியரோட அப்பா. தோ தெர் இஸ் நோ ஆக்சுவல் ரெக்கார்ட் ஆஃப் த ஃபேக்ட். ஆனால் உண்மைக்கே வந்து நமக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை இதெல்லாம் உண்மையான்னு கேட்குறதுக்கு. இட் இஸ் ப்ராக்டிகலி சர்டைன் தட் லைக் அதர் ஸ்டாட்ஃபோர்ட் பாய்ஸ் ஆஃப் ஹிஸ் கிளாஸ் ஹி வென்ட் டு லோக்கல் கிராமர் ஸ்கூல். மற்ற பசங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவரும் வந்து லோக்கல் கிராமர் ஸ்கூலுக்கு தான் போன மாதிரி எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அன் எக்ஸலண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் வேர் ஹி வாஸ் டாட் லத்தின் அர்த்தமேட்டிக். அப்போது அங்கே வந்து அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, லத்தீனும் வந்து அர்த்தமேட்டிக்கும் படிச்சிருக்கிறாரு. While he never became a learned man, his viewers at school thus gave him a sound education as far as it went. பெரிய லெவலில் ஒரு எஜுகேஷன்லாம் வந்து போகாட்ட கூட ஆனால் பேசிக்கான ஒரு எஜுகேஷனை வந்து அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, while he never became a learned man, ரொம்ப பெருசாக படிக்காட்டால் கூட பேசிக் வந்து கற்றுக்கிருக்காரு. ஃபினான்ஷியல் மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் ப்ரெசன்ட்லி ஓவர்டுக் his father and when he was about 14. அவருக்கு 14 வயசு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னா வந்து பொருளாதாரத்தில் பெரியவே வந்து ஒரு சிக்கல் வருது. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்கூலுக்கு போக முடியல. பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி குடும்பத்துக்காண்டி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக
பண்ணுறதுக்காக வந்து ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஹி வாஸ் டேக்கன் ஃப்ரம் ஸ்கூல் தட் ஹி மைட் ஹெல்ப் த ஃபேமிலி பை ஏர்னிங் மணி ஆன் ஹிஸ் ஓன் அக்கௌண்ட். அதான் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக வேலைக்கு போகிறாரு. ஆஃப் த நேச்சர் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஹவவர் வி நோ நத்திங். அவர் செஞ்ச வேலை இது எல்லாமே வந்து நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு அந்த எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ நத்திங். இன் ஹிஸ் 19th இயர், அவரோட 19 வயசில் என்ன பண்ணிடுற, 14 வயசில் ஸ்கூலை விட்டு நின்றாங்க. 14th இயரில் 19th இயரில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. யாரை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆன் ஹேத்வே அப்படிங்கிற ஒரு லேடியை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க இவரை விட 8 இயர்ஸ் வந்து சீனியராக இருக்காங்க. யார்? இந்த ஆன் ஹேத்வே. இந்த ஆன் ஹேத்வே வந்து 8 இயர்ஸ் சீனியர் அப்படின்னா 27 இயர் ஆகுது ஆன் ஹேத்வேக்கு. இவங்களுக்கு எப்போனா 19 இயர் ஆகுது ஷேக்ஸ்பியருக்கு. The daughter of his well-to-do yeoman of the neighboring village of Shottery. இந்த ஆனி ஹேத்வே யார் அப்படின்னா வந்து ஒரு யோமன். அவங்க அப்பா வந்து ஒரு யோமன்னா யாருன்னு தெரியல, நம்ம கேண்டர்பரி டேல்ஸ்லேயே படிச்சிருப்போமே. அந்த நைட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணுறவங்கள தான் வந்து யோமன், சோல்ஜருக்கு சர்வ் பண்ணுற ஒருத்தவங்கள தான் வந்து யோமன் சொல்லுவோம். பக்கத்து கிராமத்தில் இருந்த ஒரு யோமானோட பொண்ணு தான் யாருன்னா வந்து ஆனி ஹேத்வே. அவங்கள தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு 27 வயசு ஆகுது, இவருக்கு 19 year old ஆகுது. திஸ் மேரேஜ் வாஸ் ஹேஸ்டி அண்ட் இல் அட்வைஸ்டு அண்ட் அப்பியர் டு ஹேவ் பீன் அன்ஹாப்பி. இவங்க சந்தோஷமாக இருக்காத பார்த்து இது கண்டிப்பாக வந்து இது நல்லா இல் அட்வைஸ்டுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? இல்லை அட்வைஸர் அப்படின்னா யாருமே இவருக்கு ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணாததுனாலையும் அப்புறமா வந்து அவசரமாக இந்த கல்யாணம் பண்ணதுனாலையும் இது வந்து உண்மைக்கே வந்து ஹாப்பின் அன்ஹாப்பி, சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு மொத்தமாக 3 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அந்த 3 குழந்தைங்க யாருன்னு சொல்லி பார்க்கலாம். சுசானா அண்ட் த ட்வின்ஸ் ஜுடித் அண்ட் ஹேம்னட். சுஜானா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் ஜுடித் அண்ட் ஹேம்னட் அப்படிங்கிற ட்வின்ஸ் வந்து பிறக்கிறாங்க. இதில் ட்ரெடிஷன் சேஸ் தட் மீன்வைல் ஹி ஃபெல் இன்டு பேட் கம்பெனி அண்ட் தட் எ டீர் ஸ்டீலிங் escaped in the wood of Charles. இதுக்கடையில் அவருக்கு 3 குழந்தை பிறக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று வந்து சுசனா, இன்னொன்று வந்து ஜுடித், அப்புறமா ஹேம்னட். அவங்க 2 பேர், ஜுடித்தும் ஹேம்னட்டும் ட்வின்ஸு. இப்போ இதுக்கடையில் வந்து ஒரு அந்த நண்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லவங்க கூட சேரலை, அதனால தப்பான வழியில் சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சார்ல்காட் ஹால் அப்படிங்கிறது ஒரு ஃபாரஸ்ட்டோட நேமு. இந்த வுட் ஆஃப்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சார்ல்காட் ஹால் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டோட நேமு. இதில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு மான் திருடையிட்டு அவர் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு பயந்து போய். ஆனால் இதெல்லாம் there may not be truth in this story. இந்த கதை உண்மையாக இருக்கலாம், இல்லைனா உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம்னு சொல்லி ஹட்சன் நமக்கு சொல்கிறாங்க. we cannot tell, நம்ம சொல்ல முடியாது. it is certain that a few years after his marriage, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா, roughly about 1587 he left his native town to seek his fortune in London. அவர் கல்யாணம் ஆகிட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா 1587 வந்து எங்கே போகிறாரு அப்படின்னா வந்து லண்டனுக்கு போகிறாரு சம்பாதிக்கிறதுக்காண்டி. at this time the drama was gaining rapidly in popularity through the work of university wits. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஷேக்ஸ்பியர் ஏஜுக்கு முன்னாடியே ட்ராமா, இந்த ஷேக்ஸ்பியரோட முன்னோர்கள்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. யூனிவர்சிட்டி விட்ஸ் என்ன பண்ணாங்க, ட்ராமா எழுத ஆரம்பித்தாங்க. அந்த கிளாசிக்கல் ரைட்ஸை எல்லாம் இந்த கிளாசிக்கல் ட்ராமாவை ஃபாலோ பண்ணி அதோட ரூல்ஸ் எல்லாம் வந்து படித்து எழுத ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஷேக்ஸ்பியர் சூன் டேர்ன் டு த ஸ்டேஜ். அதில் ஒரு ஷேக்ஸ்பியர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா வந்து இந்த இவங்கெல்லாம் எழுதிட்டு இருக்காங்கல்ல, யார் யூனிவர்சிட்டி விட்ஸ்லாம் வந்து எழுதிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து இவர் வந்து வேகமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நாடகம் நடிக்கிறதுக்காண்டி தான் வந்திருப்பார். அப்புறமா தான் ரைட்டராக மாறுவார். ஷேக்ஸ்பியர் சூன் டர்ன் டு த ஸ்டேஜ் அண்ட் பிகம் ஏ ஃபர்ஸ்ட் அண்ட் ஆக்டர். ஃபஸ்ட்டு என்னவா வராரு அப்படின்னா வந்து ஒரு நடிகராக தான் வராரு. அப்புறமா தான் ஏ பிளே ரைட்டாக மாறுறார். அப்புறமா தான் வந்து அவர் வந்து ட்ராமா வந்து எழுதுறாரு. ஆன் இல் நேச்சர் ரெஃபரன்ஸ் டு ஹிம் ஆன் பேம்ப்ளெட் ரிட்டன் பை கிரீன் ஆன் ஹிஸ் டெத் பட் சோஸ் தட் இன் 1592. இது உங்களுக்கு தெரியும். ராபர்ட் கிரீன் வந்து அவரோட டெத் பெட்டில் இருக்கும்போது ஒரு கிரிட்டிசைஸ் வந்து பேம்ப்ளெட்டில் வந்து எழுதி வெளியிடுறாரு. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 1592 வந்து ராபர்ட் கிரீன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் வந்து 1592 இறந்துருப்பார். அவர் டெத் பெட்டில் இருக்கும்போது ஒரு பேம்ப்ளெட் ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணுவார். அந்த பேம்ப்ளெட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ரோட்ஸ் ஒர்த் ஆஃப் விட் பாட் வித் எ மில்லியன் ரெப்பட்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த
பேம்ப்ளெட்டோட வந்து ஹெட்டிங்கு. அதில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஷேக்ஸ்பியர் என்னன்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து அப்ஸ்டார்ட் க்ரோ பியூட்டிஃபைடு வித் அவர் ஃபெதர்ஸ். இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணாருன்னா வந்து ஒரு குவாலிஃபிகேஷனே கிடையாது, அன்குவாலிஃபைடு ரைட்டர். இவர் வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணி ப்ளஜரிசம் பண்ணி அவரோட ஒர்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி பிளேரைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு டெத் பெட்டில் இருக்கும்போது, அவரோட மரண தருவாயில் இருக்கும்போது கூட ராபர்ட் கிரீன், யூனிவர்சிட்டி வீட்டில் ஒருத்தரான ஃபேமஸான ராபர்ட் கிரீன் வந்து இந்த ஒரு கொட்டேஷன் வந்து யாருக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். அது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஹி வாஸ் வெல் நோன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆத்தர். ஹி ரிமைண்ட் இன் லண்டன் அப்வர்ட்ஸ் 20 years ஆஃப்டர் திஸ். இதுக்கப்புறமும் கூட, இவ்வளோ பெரிய இன்சல்ட்டுக்கு அப்புறமும் கூட 20 வருஷம் அவர் வந்து லண்டனில் ஒர்க் இருந்ததாக செஞ்சாங்க. ஆஃப்டர் திஸ் ஒர்க்கிங் ஹார்ட் ப்ரொடியூசிங் ஆன் ஆவரேஜ் கப்புள் ஆஃப் பிளேஸ் எ இயர். ஒவ்வொரு வருஷமும் 2 பிளே வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் க்ரோயிங் ஸ்டெட்லி இன் ஃபேம் அண்ட் வெல்த். அவர் ரொம்பவே வந்து புகழ் அப்புறமா வந்து பணமும் சம்பாதிக்க ஆரம்பித்தார். ஹி பிகம் ஏ ஷேர் ஹோல்டர் இன் ஏ 2 ஆஃப் லீடிங் தியேட்டர் ஆஃப் த டைம். அவர் வந்து ஆக்டராக இருந்தார், பிளே ரைட்டாக இருந்தார். அப்புறமா என்ன ஆனார் அப்படின்னா வந்து தேட்டருக்கே வந்து ஷேர் ஹோல்டராக மாற ஆரம்பித்தார் ஷேக்ஸ்பியர். கடின உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கிறாரு. இப்போ நம்மளே நிறைய பேர் படிச்சுட்டே இருப்போம். என்ன இப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கா, எவ்வளோ வருஷமாக தான் படிப்பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணவே மாட்டியா, அவள் படிச்சுட்டே தான் இருப்பா, வேலை கூட போக மாட்டார், படிச்சுட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. ஆனால் அது எதையுமே காதில் வாங்காமல் தன்னோட முயற்சியை கன்சிஸ்டன்ஸாக போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம சக்ஸஸோட மீட்டில் போய் நம்ம சக்ஸஸோட விளிம்பில் போய் நம்ம உட்காந்துடலாம். ஓகேவா? இப்போது இதுதான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த அவருங்க பாருங்களேன், இவ்வளோ பெரிய என்னை பார்த்து திருடி எழுதுறாருன்னு சொன்னால் கூட அவர் அவமானப்பட்டு தன்னோட சொந்த ஊருக்கு திரும்பி போகலை. அதுக்கப்புறமும் ஒரு 20 years லண்டனில் ஃபேமஸாக வந்து நிறையா புகழ் பேர்லாம் வாங்கியிருக்கிறாரு ஷேக்ஸ்பியர். அதனால தான் ஷேக்ஸ்பியரை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஷேக்ஸ்பியர் வந்து டிகிரி முடிக்கலை, ஆனால் ஷேக்ஸ்பியர் இல்லாமல் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் டிகிரியே முடிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகிருக்காரு இல்லை? ஓகே. The Globe and the Blackfriars and purchased property in Stratford and London. இப்போது இங்கே 2 தேட்டரோட ஷேர் ஹோல்டராக இருந்தது மட்டும் இல்லாமல் எந்த ஊர்லேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஓடி வந்தாரோ அந்த ஊரில் என்ன பண்ணுவார்னா நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறாரு. பட் த இயர் விச் ப்ராட் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஆல்சோ ப்ராட் டொமஸ்டிக் சாரோஸ். இந்த வருஷம் அவருக்கு நிறையா அகடமிக் இயரில் ரொம்ப நிறைய வெல்த் இருந்தால் கூட ஃபேமிலி லெவலில் ஒரு நிறைய கஷ்டம் வருது. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஹிஸ் ஒன்லி சன் டைட் இன் 1596. அவரோட ஒரே ஒரு பையன் வந்து ஹேம்லெட் இருக்கான் இல்லையா, அவர் வந்து இறந்து போயிடுறாரு 1596. அவங்க அப்பா அதுக்கப்புறமா வந்து 1601 இறந்துறாரு. அப்புறமா அவங்களோட யங்கர் பிரதரோட நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா எட்மண்ட். அவர் வந்து இறந்து போயிடுறாரு 1607. அவர் ஒரு ஆக்டராக இருப்பார், இறந்து போயிடுவார். 1608 வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க. 1610 அப்புறமா 12 இதில் எல்லாம் இந்த இடையில வந்து ரிட்டையர்ட் ஆகிடாரு. ஸ்டாட்ஃபோர்டில் போய் வந்து ரிட்டையர்ட் ஆகி செட்டில் ஆகிறாரு. இப்போ இது எல்லாமே அவங்களோட ரொம்ப ஃபேமிலியோட ரொம்ப துக்கமான ஒரு இயராக சொல்லலாம். ஒவ்வொருத்தராக அடுத்தடுத்து வந்து கண்டினியூஸாக டெத் ஆகுறாங்க. இதில் அவங்க பையன் அப்புறமா அவங்க பிரதர் எல்லாமே வந்து கொஞ்சம் யங்கர் ஏஜில் இருந்ததுனால ரொம்பவே அவர் கஷ்டப்படுறாரு. வேர் ஹி ஹேட் பாட் எ ஹவுஸ், அங்கே வந்து வீடு வாங்குறாரு ஸ்டாட்ஃபோர்டில். த லார்ஜஸ்ட் இன் த டவுன் நோன் அஸ் எ நியூ பிளேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த டவுனில் வந்து ஒரு வீடு வாங்குறாரு. ஹிஸ் எல்டர் டாட்டர் ஹேட் ஆல்ரெடி மேரிட் டாட்டர் ஜான் ஹால், who was a later celebrated as a physician on February 10, 1616. அவங்களோட பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தோன்னா எல்டர் டாட்டர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம, அவங்க வந்து சுசானா. அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டாக்டர் ஜான் ஹால் அவர் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த அம்மா கடைசியாக டாக்டராக வராங்க. அப்புறமா வந்து 1616 அவர் இறக்கும்போது, அப்புறம் அவர் இறக்குற அந்த இயரில் வந்து ஜுடித் இன்னொரு பொண்ணு இருக்காங்கல்ல, ட்வின்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஹேம்லெட் அண்ட் ஜுடித். அதில் அந்த ஹேம்லெட் இறந்து போயிடுறாரு. ஜுடித் அப்படிங்கிற ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்குது. அந்த பொண்ணு தாமஸ் குயினே அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து ஒய்ஃபாக வந்து சேஞ்ச் ஆகுது. எப்போ 1616. அவங்களோட அப்பா யாருன்னு பார்த்தோன்னா வந்து இந்த தாமஸ் குயினே அவரோட அப்பா இந்த நம்ம ஷேக்ஸ்பியரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா ஷேக்ஸ்பியரோட ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக போகுது கம்ப்ளீட்டாக இந்த இயரில். அப்புறம் இவர் எப்போ இறந்து போயிறாரு அப்படின்னா வந்து 23rd ஏப்ரலில் வந்து 1616 வந்து இறந்து போயிறாரு. இப்போது February 10 வந்து அவங்க பொண்ணுக்கு 2வது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. 23rd வந்து அப்புறமா கல்யாணம் முடிஞ்சு 13 day தான் வந்து உயிரோடு இருக்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க ஷேக்ஸ்பியர் biography proves conclusively that like Chaucer, he was no dreamer but a practical man of affairs.
இப்போ ஷேக்ஸ்பியரோட பயோகிராஃபி நம்ம படித்ததுக்கப்புறமா நமக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து ப்ரூவ் ஆகுது. என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா வந்து, இப்போ சாசர் மாதிரி வந்து ஒரு கனவு காண்டுட்டு இருக்கிற ரைட்டர் கிடையாது. சாசர் என்ன பண்ணுவார், ஒரு புக்கை படிப்பார், அப்படியே வந்து தூங்குவார், ஒரு கனவு வரும், அந்த கனவை எந்திரிச்சு போயமாக கன்வெர்ட் பண்ணிடுவார். அப்படி ஒரு ரைட்டர் வந்து கிடையாது ஷேக்ஸ்பியர். அவர் வந்து நடைமுறையில் அவர் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத அவரோட பயோகிராஃபி நமக்கு தெளிவாக காட்டுது. ஹி ரீச்டு லண்டன் புவர் அண்ட் ஃப்ரெண்ட்லெஸ். அவர் வந்து லண்டனுக்கு வரும்போது ரொம்ப ஏழையாகவும் யாருமே எந்த ஒரு ஃப்ரெண்டுமே இல்லாமல் தான் வந்தார். ஹி லெஃப்ட் இட் ரிச் அண்ட் ரெஸ்பெக்டட் அண்ட் ஹிஸ் ஃபார்ச்சூன்ஸ் வேர் த ஒர்க் ஆஃப் ஹிஸ் ஓன் ஹேண்ட். ஆனால் அவர் லண்டனை விட்டு திரும்ப போகும்போது ரொம்ப பெரிய பணக்காராகவும் எல்லாரும் மரியாதை கொடுக்குறமாகவும், அப்புறமா வந்து அவரோட ஃபர்ச்சூன் அப்படிங்கிறது என்னென்ன, அவரோட வளங்கள்லாம் என்னென்னா இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே நான் அவரோட பிளேஸ், இது எல்லாமே அவர் சொந்த கையால் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு லண்டனில். Much light is thus thrown not only upon his personal character but also upon his writing. இப்போது அவரோட குணாதிசயம்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது அவரோட கேரக்டர் மட்டும் இல்லாமல் அவரோட ரைட்டிங்லேயும் நம்ம அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சில ட்ராமாலாம் பார்க்கும்போது அவரோட இமேஜினேஷனோட கெப்பாசிட்டி எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்மளோட அமேஸாக நிற்க முடியுது ஒரு சில ட்ராமாலாம் ரீட் பண்ணும்போது. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் ஆல்சோ அப்பான் ஹிஸ் ரைட்டிங், அவரோட எழுத்துக்கள்லேயே தெரியுது அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர்னு சொல்லி. இன் விச் கிரியேட் பவர்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் இமேஜினேஷன், இதுதான் ரொம்ப முக்கியம், அவருக்கு பயங்கரமாக கிரியேட்டிவ் இமேஜினேஷன் இருந்தது. ஆர் கம்பைன்ட் வித் அண்ட் சப்போர்ட்டட் பை த ஒண்டர்ஃபுல் ஃபீலிங் ஃபார் ரியாலிட்டி. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரியாலிட்டினா இப்போ நடைமுறையில் இப்போ இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கம்பைன் பண்ணி எழுதுனதுனால அவரோட ஒர்க்கு வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆச்சு. சவுண்டு காமன் சென்ஸ், காமனாக நார்மலாக, அண்ட் ஏ லார்ஜ் அண்ட் வேரிட் ஃபெமிலியாரிட்டி வித் த வேர்ல்டு. இந்த உலகத்துக்கு என்ன தேவை, உலகத்தோட அனுபவம் என்ன, இது எல்லாத்தையுமே அவர் வந்து நல்லா சேர்த்து எழுதுனதுனால அவரோட ஒர்க்கு பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஆஃப் த லேர்னிங் விச் இஸ் சோன் இன் ஹிஸ் பிளேஸ் அபவுட் விச் so much had been written. It is enough here to say that it is not the learning of the trained and accurate scholar of Bacon or பென் ஜான்சன். அவர் வந்து எவ்வளோ தான் நல்ல ஒர்க் எழுதியிருந்தாலும் யார் மாதிரி வந்து படித்து ட்ரெயின் ஆகி வரல அப்படின்னா வந்து பேக்கன் அப்புறமா பென் ஜான்சன் இவங்கள மாதிரி வந்து ட்ரெயின் ஆகி படித்து வரல. பட் ரேதர் த வைட் மிஸ்செலேனியஸ் நாலேஜ் ஆஃப் மெனி திங்ஸ். ஆனால் அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. விச் ஹாஸ் நேச்சுரலி அக்குமுலேட்டட் பை ஆன் எக்ஸ்ட்ராடினரிலி அசிமுலேட்டிவ் மைண்ட் டூரிங் இயர்ஸ் ஆஃப் கான்டாக்ட் with men and books at a time when all social intercourse and all literature were alike saturated with the classicism of the Renaissance. இப்போ இந்த ரெனைசன்ஸ் பீரியடை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், மறுமலர்ச்சியோட காலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் என்ன நடந்திருந்தது, அந்த ரெனைசன்ஸில் மனுஷங்களோடையும் புத்தகத்தோடையும் நிறைய தொடர்போ நெருங்கின வந்து ஒரு சமூக வாழ்வோ இலக்கியமோ இது எல்லாமே சேர்ந்துருந்ததுனால மறுமலர்ச்சி வந்ததுன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் இவர் எழுதுனதுனால இவரோட நாலேஜ் வந்து ரொம்பவே மக்களுக்கு வந்து வெளியே வந்தது. டிரான்ஸ்லேஷன் ஹேவ் கிவ் ஈஸி அசஸ் டு த ட்ரெஷர்ஸ் ஆஃப் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர். இதில் இவருக்கு முக்கியமான ஒரு கிஃப்ட் என்னன்னு சொன்னால், இப்போ நமக்கே தெரியும், இப்போ ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் வந்து நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க, அது இவருக்கு ஈஸியாக இருந்தது படிக்கிறதுக்கு. படித்து அது மூலமாக வந்து அவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய ஒர்க்கு கொடுத்துருப்பாரு. அதில் தான் வந்து ஹேம்லெட் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கும். நம்ம ஹேம்லெட் படிக்கும்போது இந்த அவர் டிஎஸ் எலியட் வந்து ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளத்தில் சொல்லியிருப்பாங்க, இந்த ஹேம்லெட்டை வந்து இவர் எத்தனை சோர்ஸ் வச்சு எழுதினாருன்னே தெரியல, அங்கேருந்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் நீ எடுத்து அதை மிங்கிள் பண்ணி ப்ராப்பராக ஒன்று கொண்டுட்டு வந்து முடிக்காமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு நம்ம ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எலியட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது அதில் வந்து ஒரு 2 கேரக்டர் வருவாங்க. என்னென்ன கேரக்டர் அப்படின்னா, அவங்களோட அந்த ஹேம்லெட்டோட கூட படித்தவங்க 2 பேர் வருவாங்க. அவங்க எதுக்கு வராங்கன்னே தெரியாது. ஒபீலியா வந்து மேட்னஸ் ஆகி இறந்து போயிடுவாங்க. அவங்க அந்த கேரக்டர் ஏன் இங்கே கொண்டுட்டு வரணுங்கிற கன்ஃபியூஷன் வந்து ஷேக்ஸ்பியருக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து இவரோட பையன் ஒருத்தர் வந்து போவார், பொலோனியஸ். அவர் வந்து ஒரு அப்பா கேரக்டரு. இந்த ஒபீலியாவோட அப்பா தான் பொலோனியஸு. அந்த ஒபீலியாவோடுக்கு ஒரு அண்ணன் இருப்பான், லேட்ரட்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருப்பார். அவர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பி வைப்பார் அவங்க அப்பா. அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் அவர் கூட இன்னொரு ஃப்ரெண்டையும் போய் அனுப்பி வைப்பார். அவன் என்ன பண்ணுறான், கரெக்டாக பண்ணுறானா தப்பு பண்ணுறானான்னு சொல்லி செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருப்பாரு. அவங்களோட பையனை வந்து அந்த பையனுக்கு ஒரு ஸ்பை அனுப்பி வச்சுருப்பாரு. அவன் போன வந்து திரும்பி வருவானா வரமாட்டானா இது எதுவுமே வந்து தெரியாது ஷேக்ஸ்பியருக்கு.
அதனால் இப்போ அது எதுவுமே சொல்லவே இல்லை ஷேக்ஸ்பியர் வந்து ரீடர்ஸ்க்கு. அப்போ போனவங்க என்ன ஆனாங்க, திரும்ப வந்தாங்களா வரல, ஒரு இன்கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு போகிறாரு. அவர் நிறைய இடத்துல சோர்ஸ் எடுத்து அவர் மைண்ட் வந்து கம்பைன் பண்ணி எழுத முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. அது இந்த 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 லைனுக்கு நம்ம அந்த ஒரு பிளேயை வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். நம்ம டிஎஸ் எலியட் கொடுத்த ஹாம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளத்தை வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக வச்சுக்கலாம். இந்த நிறைய ஆன்சென்ட் லிட்ரேச்சரில் உள்ள நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்து அவர் படித்து அவரோட ஒர்க்கை வந்து நிறைய எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. த இன்டெலெக்சுவல் அட்மாஸ்பியர் ஆஃப் த என்விரான்மெண்ட் in which he lived and worked was charged with new ideas and was immensely stimulating, and Shakespeare was preeminently endowed with the happy faculty of turning everything came to him the best possible account. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இவர் அவரோட சூழ்நிலை இந்த ஷேக்ஸ்பியர் வந்து வாழ்ந்தப்போ எல்லாமே வந்து அவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டேலண்ட்டும் அவருக்கு இருந்தது. எல்லாத்தையுமே வந்து நியூ ஐடியாஸ், அப்புறமா வந்து அந்த ஸ்டிமுலேட் பண்ணுற அந்த கேரக்டர், இது எல்லாமே அவர் வந்து யூஸ் பண்ணி அவரோட ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கு நம்ம வந்து பார்க்கலாம். A few miscellaneous and doubtful pieces omitted. ஒரு சில சந்தேகத்துக்குள்ள அப்புறமா வந்து அப்புறமா கொஞ்சம் கலப்படமாக இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு சில ஒர்க்கெலாம் நினைப்போம்ல ஷேக்ஸ்பியரோட, அதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு ஷேக்ஸ்பியர்ஸ் நான் ட்ரமாட்டிக் போயட்ரி கன்சிஸ்ட் ஆஃப் 2 நெரேட்டிவ் போயம். டோட்டலாக ஷேக்ஸ்பியரோட நெரேட்டிவ் போயம்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2. அதில் ஒன்று வந்து வீனஸ் அண்ட் அடோனிஸ், அப்புறமா வந்து லுக்ரிஸ். இந்த வீனஸ் அண்ட் அடோனிஸ் தான் வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோவோட எதை பார்த்து எழுதியிருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் தரணும், ஹீரோ அண்ட் லியாண்டர்னு சொல்லிட்டு, ஓகேவா. இன் போத் ஆஃப் விச் த கிளாசிசம் ஆஃப் த ஏஜ் வெரி மார்க்ட் அண்ட் த சீக்வன்ஸ் ஆஃப் 154 ஸ்டானட்ஸ். மொத்தமாக வந்து அவர் எப்போது இந்த 2 படைப்புகள்லையுமே, எந்த 2 படைப்புகள்லையுமே இந்த போத் என்ன 2 வீனஸ் அண்ட் அடோனிஸ் அப்புறமா லுக்ரிஸ், இந்த போத் அப்படிங்கிறது இந்த 2 குறிக்குது. விச் த கிளாசிசம் ஆஃப் ஏஜ் இஸ் வெரி மார்க்டு. அப்போது இந்த 2 ஒர்க்குலையுமே இந்த பாரம்பரிய கிளாசிசம்னா என்னன்னு சொல்லலாம், அந்த பாரம்பரிய இலக்கியத்தோட தாக்கம் வந்து நிறையவே இருக்குது. அண்ட் a sequence of 154 sonnets. இது ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ரப் பண்ண கொஸ்டின்ஸ்னு சொல்லலாம் இந்த 154 சானட்டை. அப்போது இந்த 154 சானட் எழுதுகிறாரு. அதில் 126 சானட்ஸ் வந்து ஒரு யங் மேனை வந்து அட்ரஸ் பண்ணோம். த ரிமைண்டர் அட்ரஸ் ஆர் ரெஃபரிங் டு எ உமன். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து உமனை ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதில் 153 and 54 அப்படிங்கிறது வந்து கியூபிட் அவங்களுக்காண்டி டெடிகேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார். தீஸ் சானட் ஹாவ் கிவன் ரைஸ் டு என்லெஸ் டிஸ்கஷன் அண்ட் எவ்ரிதிங் அபவுட் தம் ரிமைன் அப்ஸ்க்யூர். இது வந்து இந்த சானட் வந்து நிறைய டிஸ்கஷனுக்கு வந்து அவருக்கு வந்து தெளிவே கிடையாது. நிறைய டிஸ்கஷனுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு வழிவகுத்து கொடுத்துச்சு. இந்த சானட் யாரை பற்றினதாக இருக்கும், இதில் உள்ள மிஸ்டர் டபிள்யூ வச்சு யாராக இருப்பார், நிறைய கன்ஃபியூஷன். ஆனாலும் இன்னும் வந்து நமக்கு அது தெளிவே இல்லாமல் தான் இருக்குது. They purport to record a passionate history of disastrous love or broken friendship. அது வந்து ஒரு லவ்வாக இருக்கலாம், ஒரு தீவிரமான காதல் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா வந்து broken ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு முறிஞ்சு போன ஒரு நட்பாக கூட இருக்கலாம். பட் we cannot even sure whether they deal with the real or with the imaginary things. நம்ம இப்போ வரைக்கும் நம்ம வந்து அதை என்ன சொல்ல முடியல, அது கற்பனையா இல்லைனா நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியல. The only certainty is that they contain in places the finest lyrical poet of their time. அதில் உறுதியாக நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த காலத்திலேயே ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட பீரியட்லேயே வந்து ஒரு ரொம்ப பெஸ்ட்டு லவ் போயட்ரி லிரிக்கல் போயட் அப்படின்னா வந்து இந்த சானட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காமன்லி அக்செப்டட் canon of Shakespeare's dramatic work comprises காமனாக எல்லாரும் சேர்ந்து ஷேக்ஸ்பியருக்கு 37 பிளேஸ் எழுதியிருக்காருன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. Though the authenticity of several of these doubtful, and in some cases at least it clear that his part in the dramas attributed to him was limited to the retouching of older material. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஷேக்ஸ்பியரில் மொத்தம் 37 பிளேஸ் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அதில் சில இதெல்லாம் வந்து இவரோட தான் அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. சில சமயம் வந்து அவருக்கு சொந்தமாக அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு சில ட்ராமா கூட வேறு பழைய படைப்புகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓல்டு மெட்டீரியல், அதை வந்து ரீடச்சிங் அப்படின்னா வந்து திருத்துறதுக்காண்டி கூட அவர் எழுதியிருப்பார், பழசு அப்படியே திருத்தி கூட கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற டவுட்டு வந்திருக்கு எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு. ஹிஸ் ஆக்டிவிட்டி ஆஸ் எ ரைட்டர் ஃபார் த ஸ்டேஜ் எக்ஸ்டெண்டட் ஓவர் சம் 24 இயர்ஸ். ஷேக்ஸ்பியர் எத்தனை வருஷமாக வந்து ரைட்டராக வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 24 வருஷம். தன்னோட எழுத்து பணியில் வந்து 24 வருஷம் இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஹட்சன் புக்கில் ஈச் அண்ட் எவ்ரி லைன் பை லைன் கொஸ்டின் தான். நம்ம அப்படி படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.
அட் த சேம் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க. ஒரு வாட்டி வீடியோ கேளுங்க, ஒரு வாட்டி புக்கை ரீட் பண்ணுங்கள். சந்தேகம் வர்ற இடத்துல திரும்ப வீடியோ ஆன் பண்ணி கேளுங்க. திரும்ப வந்து நீங்களே உங்களுக்கே கொஷின் கேட்டு பாருங்கள். அப்படி மட்டும்தான் ஷேக்ஸ்பியர் வந்து இந்த ஹட்சன் புக் வந்து மைண்டில் நிறுத்த முடியும். பிகினிங் அபவுட் 1588 அண்ட் எண்டிங் அபவுட் 1612. 1588 வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1612 வரைக்கும் வந்து அவரோட பீரியட் முடிகிறாரு. டோட்டலாக இது எத்தனை இயர் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ 1588 ஒரு 12 1600 வரைக்கும், அப்புறமா ஒரு 12 1612 வரைக்கும், அப்போ 12 + 12 டோட்டலாக 24 இயர்ஸ். இந்த 1588 வந்து க்ளோரியஸ் ரெவல்யூஷன் வந்திருக்கும். 1558 வந்து குயின் எலிசபெத் வந்து ரூலிங்க்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்துடணும் இயரை பார்த்த உடனே. அண்ட் வி மே therefore say in general terms that 12 years of it belonged to the 16th and the 12th to the 17th century. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 1588 1600 வரைக்கும் வந்து 12 இயர்ஸ் இருக்கா. அந்த 12 இயர்ஸ் எந்த செஞ்சுரியை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த 12 இயர்ஸ் 16th century. இப்போ வந்து நம்ம 16th century எதை கால்குலேட் பண்ணுவோம்? 500க்கு மேலே, 1500க்கு மேலே 1600க்கு உள்ளே இருக்கிற எல்லா இயரையுமே வந்து 16th centuryன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஃபஸ்ட்டு அவரோட பீரியடில் 12 இயர்ஸ் வந்து 16th centuryயும், அப்புறமா 12 இயர்ஸ் வந்து 17th century. ஏன்னா 1612 வந்துடுது இல்லையா. லாஸ்ட்டு வந்து என்ன இயர் பார்த்தோம்? 1612. அப்போ இந்த 1612 வந்துருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுரின்னு சொல்லுவோம்? 17th செஞ்சுரின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால இது 17th centuryயை சேர்ந்தது. ஃபஸ்ட்டு 12 இயர்ஸ் வந்து 16th century, நெக்ஸ்ட்டு 12 இயர்ஸ் வந்து 17th century. இப்போது 17th centuryயில் டோட்டலாக எத்தனை இயர் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ரைட்டராக இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா 12 தான் போடணும். நீங்கள் வந்து 24 போட்டுறக்கூடாது. ஷேக்ஸ்பியர் கிரிட்டிக் ஹேவ் அக்ரீடு டு சப்டிவைடட் தீஸ் 24 இயர்ஸ் இன் 4 பீரியட். ஷேக்ஸ்பியரோட கிரிட்டிக் எல்லாமே என்ன பண்ணுறாங்க? இதை 4 பீரியடாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் பை அரேஞ்சிங் த பிளே வித்தின் தீஸ் பீரியட் அஸ் நியர்லி ஆஸ் பாசிபிள் இன் தயர் ஆர்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது எப்போ ஆரம்பித்தது, அவர் எப்போ வந்து அந்த நாடகத்தை வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரொடக்ஷனாக கொடுத்தது, அவர் கொடுத்த பீரியடை வச்சு அவங்க அந்த இதை டிவைட் பண்ணுறாங்க. We are able to follow the evolution of his genius and art and remarkable changes which came over his thought and style. நம்ம வந்து அதை எதெல்லாம் வந்து இது மூலமாக நமக்கு என்ன லாபம், ரீடர்ஸ்க்கு என்ன லாபம் இவங்க டிவைட் பண்ணுறதுனால அப்படின்னு கேட்டோன்னா, அவரோட டேலண்ட்டை எப்படி வளர்த்துட்டாரு, அவரோட ஆர்ட்டு, அப்புறமா அவரோட சிந்தனை, அப்புறம் இது எல்லாம் அவரோட ஸ்டைலில் ஏற்பட்ட சேஞ்சஸ்ஸு, இது எல்லாமே நமக்கு புரிய வரும். ஆரம்பத்தில் ஷேக்ஸ்பியர் வந்து இப்படிலாம் கொடுத்துருக்கிறாரு, இந்த பிளே எழுதும்போது இவர் இப்படிலாம் யோசிச்சிருக்கிறாரு, அப்புறமா நாளாக அவர் நல்லா டெவலப் ஆகிருக்கிறாரு. அந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காக இந்த ரீடர்ஸ்க்காக இந்த 4ஆக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் I will therefore give the names of his plays அப்ராக்சிமேட்லி இந்த க்ரொனாலஜிக்கல் சீக்வன்ஸு. இந்த ஐ அப்படிங்கிறது யாருன்னா ஹட்சன். ஓகேவா? இந்த ஐ அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியர் கிடையாது. ஐ வில் தர்ஃபோர், நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பிளேயை வந்து அதோட நேம் படி கொடுக்குறேன். அப்ராக்சிமேட்லி இந்த க்ரொனாலஜிக்கல் சீக்வன்ஸ் அந்த கால வரிசைப்படி நான் கொடுக்குறேன். இண்டிகேட்டிங் த ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் டெக்னிக் பை த விச் ஒர்க் ஆஃப் ஈச் பீரியட் இஸ் மார்க்டு. அப்போது ஒவ்வொரு காலத்துலேயும் தனித்தனியாக வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், அதை நம்ம வந்து பார்க்கலாம் தனித்தனியாக அப்படி சொல்கிறாரு ஹட்சன் சொல்கிறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு பீரியட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த க்ளோரியஸ் ரெவல்யூஷன் வருதுல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு பீரியடாக ஸ்டார்ட் ஆகுது. 1588 1593 வரைக்கும் பீரியட் ஆஃப் ஏர்லி அண்ட் லார்ஜ் எக்ஸ்டென்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க். ஷேக்ஸ்பியரோட எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க்கு அது வந்து இப்போது ஷேக்ஸ்பியரோட வந்து இந்த பெரும்பாலும் எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்குனா அவர் அப்போ தான் வந்து எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம்ல, இது எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் அந்த மாதிரி. ஷேக்ஸ்பியர் அப்ரெண்டிஸ்ஷிப் பிகின் வித் த ரிவிஷன் ஆஃப் ஓல்டு பிளேஸ். அவர் வந்து பழைய பிளேஸ்லாம் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான். ஷேக்ஸ்பியர் வந்து அந்த நாடகத்தை வந்து பழைய நாடகம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிவிஷன், அதாவது கரெக்ஷன் பண்ணுறது மூலமாக அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து 3 பார்ட்ஸ் ஆஃப் ஹென்ரி 6ஓட 3 பார்ட்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன பார்ட்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். ஹென்ரி 6ஓட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, இந்த 3 பார்ட்ஸ். அண்ட் டைட்டஸ் ஆண்ட்ரோனிகஸ் இந்த ஒரு ஒர்க்கு. டு திஸ் பீரியட் பிலாங் டு ஹிஸ் ஃபஸ்ட்டு காமெடிஸ். இதுதான் வந்து அவர் என்னென்னு சொல்கிறோம் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு காமெடிஸ் எழுதின பீரியட் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1588 1593 வரைக்கும். இன் விச் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லில்லி இஸ் ப்ரொனவுன்ஸ்டு, லவ் லேபர் லாஸ்ட், த 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, த காமெடி ஆஃப் எரர்ஸ் அண்ட் மிட்சம்மர் நைட் ட்ரீம். இது எல்லாமே வந்து யாரோட பிளேயை பார்த்து வந்து அவர் அட்மையராக எழுதியிருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோன்னா ஜான் லில்லி. ஏற்கனவே பார்த்தோம்ல, யார் வந்து ஷேக்ஸ்பியரோட
ஷேக்ஸ்பியரோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து யார் அப்படின்னா வந்து ஜான் லில்லி வந்து ஒரு 8 காமெடிஸ் கொடுத்துருப்பாரு. அந்த 8 காமெடிஸில் வந்து 3 காமெடிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த காமெடியை ரீட் பண்ணதுக்கப்புறமா தான் ஷேக்ஸ்பியர் லவ் லேபர் லாஸ்ட், டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, காமெடி ஆஃப் எரர்ஸ், அப்புறமா வந்து மிட்சம்மர் நைட் ட்ரீம் இப்படிங்கிற ஒரு ஃபேமஸான காமெடிஸ் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஷேக்ஸ்பியரோட ஃபஸ்ட்டு காமெடிஸ் வச்சுக்கோங்க. His first effort in chronicle drama distinctly reminiscent மார்லோ ரிச்சர்ட் த த்ரீ. மார்லோவோட எட்வர்ட் த செகண்டை பார்த்து தான் இவர் வந்து ரிச்சர்ட் த செகண்டும் ரிச்சர்ட் த த்ரீயும் தேர்டும் வந்து எழுதினாருன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் பேஜ்லேயே பார்த்தோம். அண்ட் இன் சிங்கிள் வெரி யூத்ஃபுல் ட்ராஜடி ரோமியோ அண்ட் ஜூலியட். அப்புறமா வந்து இந்த பீரியடில் தான் எழுதியிருக்காங்க. ஷேக்ஸ்பியரோட ஏர்லி பீரியடில் தான் ரோமியோ அண்ட் ஜூலியட் எழுதியிருக்கிறாரு ஷேக்ஸ்பியர். த ஒர்க் ஆஃப் திஸ் பீரியட் as a whole extremely slight in texture. The treatment of life in it is superficial. There is a little depth of thought or characterization and the art is marked immature. இந்த பீரியடில், இந்த பீரியடில் உள்ள ஏர்லி காமெடிஸ், இந்த ஷேக்ஸ்பியரோட ஃபஸ்ட்டு பீரியடில் உள்ளது எல்லாமே வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குது அவரோட ஒர்க் எல்லாமே. அப்புறமே வந்து லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து மேலோட்டமாக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கேரக்டரோட கிரியேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இவர் இன்னும் வந்து அவரோட அமாங் அவுட்ஸ்டாண்டிங் டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் அவர் வந்து இன்னும் வந்து என்ன பண்ணல, அதில் வந்து இன்னும் டெவலப் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 1594 1600 வரைக்கும் செகண்ட் பீரியட். ஃபோர் பீரியடாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு பீரியட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1588 to 93 ஒரு 5 years. செகண்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க 1594 to 1600 ஒரு 6 years. பீரியட் ஆஃப் த கிரேட் காமெடிஸ் அண்ட் க்ரானிக்கல் பிளேஸ். இந்த ஒரு இந்த பிளேவை என்னன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்னா வந்து முக்கியமான வரலாற்று நாடகங்கள். க்ரானிக்கல் பிளேஸ்னால் வந்து என்னென்னு சொல்லுவோம், வந்து வரலாறு சம்மந்தமான பிளேஸ் எல்லாமே எழுதுனது இந்த பீரியடில் தான். ரிச்சர்ட் த செகண்ட், கிங் ஜான்ஸ், அப்புறமா மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்க்கு, ஹென்ரி 4 parts 1 and part 2, ஹென்ரி 5, த டேமிங் ஆஃப் த ஷ்ரூ, அப்புறம் இந்த மெரி வைஃப்ஸ் ஆஃப் வின்ஸ்டர், மச்சோடா அபவுட் நத்திங், அசூ லைக் இட், அப்புறம் 12th நைட்டோட அனதர் டைட்டில் வாட் யூ வில் அப்படிங்கிறது. இந்த அசூ லைக் இட்டில் உள்ள ஒரு கேரக்டர்லாம் ரொம்பவே முக்கியம். அதில் வந்து டச் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவாங்க, அது ரொம்ப முக்கியம். அது நம்ம ஃபூல்ஸ் அண்ட் க்ளவுன்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஷேக்ஸ்பியர்ஸ் நவ் லீவ்ஸ் பிஹைண்ட் ஹிம் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஏர்லி மாஸ்டர்ஸ். இந்த ஷேக்ஸ்பியர் வந்து தன்னோட ஏர்லி மாஸ்டர்ஸ் அப்படின்னா யாருன்னு சொல்லுவோம், இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் எழுதுனாங்கல்ல, அவங்களோட தாக்கத்திலேருந்து அவங்க எழுதுறதை அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதுறதெல்லாம் விட்டுட்டு ஹிஸ் ஒர்க் பிகம்ஸ் இண்டிபெண்ட் அண்ட் ரிவீல்ஸ் இம்மன்ஸ் டெவலப்மெண்ட் இன் பவர் அண்ட் டெக்னிக். இவர் என்ன செய்ய ஆரம்பித்தார், தானாகவே சுயமாக யோசித்து அப்புறமா இவரோட ஆர்ட்டில் வந்து என்ன டெக்னிக் அவருக்கு ஹேண்டில் பண்ணுறது அந்த விதம், இது எல்லாமே வந்து புதுசாக டெவலப் பண்ணி அவரே கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இட் இஸ் ஃபார் மோர் மேசிவ் இன் குவாலிட்டி, த நாலேஜ் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் ஆஃப் யுவர் மோட்டிவ்ஸ் அண்ட் பேஷன் ஆஃப் மேன் which it everywhere exhibit in infinitely more profound. அவரோட படைப்பு எல்லாமே என்ன ஆகுது, வரலாற்றுலேயே வந்து ரொம்ப தரமாக மேசிவ் குவாலிட்டினா ரொம்ப தரத்தில் ரொம்ப ஹையாக வந்து வருது. அப்புறமா வந்து வேர்ல்டில் உள்ள இந்த எல்லா நாலேஜும் எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிக்குது. த நாலேஜ் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தில் உள்ள எல்லா அறிவையும் கொண்டு வந்து அப்புறம் அவங்களோட ஃபீலிங்ஸுக்கு எமோஷனுக்கு முக்கியமாக வந்து கொடுத்து அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. The characterization and the humor have become deep and penetrative and there is a great growth in the weight of thought. இதில் அவரோட படைப்பு எல்லாமே வந்து ரொம்ப ஆழமாகவும் அப்படிமே வந்து திங்க் பண்ணுற மாதிரியும் சிந்தனைகள்லாம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷேக்ஸ்பியர் has also outgrown or is fast outgrowing immaturities of his former style. அவங்களோட முன்னாடி உள்ள ஸ்டைலோட இம்மெச்சூராக இருந்தது, அதுலேருந்து இப்போ நிறையவே வந்து அவர் பெஸ்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. த யூத்ஃபுல் க்ரூட்னஸ், எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஆர் டிஸப்பியரிங் எல்லாமே போயிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ராக்ரேஷன் பண்ணி எழுதுறது இது எல்லாமே வந்து போனதுக்கப்புறம் ரைம் இஸ் லார்ஜ்லி அபாண்டட் ஃபார் ப்ரோஸ் அண்ட் பிளாங்க் வேர்ஸ் அண்ட் பிளாங்க் வேர்ஸ் இட் செல்ஃப் ஹேஸ் லாஸ்ட் இஸ் ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்சிபிள். அந்த பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாக கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாரு இந்த பீரியடில். ஓகே, ஷேக்ஸ்பியரோட பீரியடை வந்து 4 பீரியடாக டிவைட் பண்ணதில் நம்ம 2 பீரியட் பார்த்துட்டோம். ரிமைனிங் இருக்கிற 2 பீரியடோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஷேக்ஸ்பியர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரைட்டர். திரும்ப அவரோட ஒர்க்கை வந்து ரீட் பண்ணி பாருங்கள், ஞாபகம் வந்துடும். தேங்க்யூ.